வணக்கம் நேயர்களே. ஒரு மிகச்சிறந்த வெற்றி சிந்தனையை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சுய விமர்சனம் செய்து கொள்ளுதல். நம்மை நாமே அவ்வப்பொழுது சுய விமர்சனம் செய்ய வேண்டும். சுய விமர்சனம் என்ன செய்கிறது? சுய விமர்சனம் சொந்தமாக ஒட்டடை அடித்துக் கொள்கிறது. சுய விமர்சனம் செய்தல் என்பது தன்னைத்தானே நிறுத்து பார்ப்பதாகும். சுய விமர்சனம் செய்தல் உள்ளன உள்ளபடி நம்மை யாரென்று உணர வைக்கும். சுய விமர்சனம் செய்தல் என்பது தனக்குத்தானே தன்னையே செதுக்குவதாகும். சுய விமர்சனம் செய்தல் என்பது தானே தன்னை கடைந்து கொள்வதாகும். சுய விமர்சனம் என்பது கடலில் எழுந்து வரும் அலைகளை போன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அலைகள் வந்தால்தான் கடல் சுத்தமாக இருக்கும். சுய விமர்சனம் சோப்பு போடாது, சுணுக்கெடுக்கும். சுய விமர்சனம் செய்து கொள்வது என்பது நழுவி செல்ல விடாது, நம்மை நாமே கழுவி செல்ல வைக்கும். சுய விமர்சனம் செய்து கொள்வது என்பது தன்னைத்தானே பட்டை தீட்டுவதாகும். சுய விமர்சனம் செய்து கொள்வது என்பது கண்ணில் விழும் தூசி அல்ல, கண்ணில் விழுந்த தூசியை அகற்றும் ஒரு துடைப்பான் சுய விமர்சனம். சுய விமர்சனம் தன்னைத்தானே செய்து கொள்வது என்பது களைகளை பிடுங்குவதாகும். அதாவது கால்களை சுற்றி இருக்கின்ற களைகளை பிடுங்குவதாகும். களைகளை பிடுங்கும் போது கைவிரல் நகம் படத்தான் செய்யும், பயப்பட வேண்டாம். உலகத்திலேயே மிக சிறந்த மந்திர சக்தி, உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும் சக்தி, நீங்கள் எங்கு இருந்தாலும் சிறப்பாக இருக்கின்ற மாபெரும் சக்தி. நீங்கள் உங்களை சுய விமர்சனம் செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்களை தவிர, உங்களை விட்டால் உங்களுக்கு உற்ற நண்பன் வேறு யாருமே கிடையாது. இதை கேட்டு ரசித்த நீங்க எல்லாரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.